புதுச்சேரியில் வரும் 31ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய இருப்பதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5வது கூட்டம் 31ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருப்பதாக கூறினார். பட்ஜெட்டை காகிதமில்லாத பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வருகின்ற 31/7/2024 ஆண்டு காலை 9:30 மணிக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருடைய உரையோடு துவங்க இருக்கின்றது. அன்றைய தினம் கவர்னர் உரை முடிவுற்று அதன் பிறகு மறுநாள் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்களும் 2ஆம் தேதி காலை 9:30 முதல் 9:45 வரை மாண்புமிகு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வார்.